ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம இஷ்டம் சமையல். நம்ம இஷ்டம் சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் சுக்கா ரெசிபி. ஒவ்வொருத்தர் வீட்டில் அவங்க இஷ்டம் போல் அவங்களோட மட்டன் சிக்கன் ரெசிபி செய்வாங்க. இன்றைக்கி நான் என்னோடய இஷ்டம் போல் நான் மட்டன் சுக்கா ரெசிபி நான் செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போது நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அரௌண்ட் ஒரு 400 to 500 grams ஆஃப் மட்டன் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி நான் இப்போது வந்து குக்கரில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 400 grams ஆஃப் மட்டன் வந்து வேகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் போல் நான் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள், கல் உப்புலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் மூடி போட்டு நல்லா ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சு நான் எடுத்துக்கிறேன். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இப்போ நான் குக்கரை வந்து பார்த்திங்கன்னா சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியை வச்சு நம்ம வந்து இப்போது கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சூட்டில் வெஜிடபிள் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 to 5 teaspoons ஆஃப் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் இருக்கும். நான் சாப் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 tablespoon வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்படி அரைச்சேன் அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் கார்லிக் ரெண்டும் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 teaspoon நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் யாருன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரெசிபி எப்படி பண்ணுறது, நான் சிக்கன் மசாலா ரெசிபி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, சாரிங்க டக்குன்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வரலை, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ 2 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மண் சட்டியில் இருக்கிற ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சு தேஞ்சு போயிடும். எனக்கு அந்த மாதிரி தான் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அதனால் கலந்து விட்டுட்டு நான் வந்து இப்போது தக்காளியும் வெங்காயமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடுச்சு. அதனால் நான் வந்து ஒரு 1 tablespoon வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்ச ஸ்டாக் ப்ளஸ் மட்டனோட சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் வெந்துடுச்சு, எலும்பு தனியாக சதை தனியாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலா கூட மட்டன் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போது ஆஃப்டர் 15 minutes நம்மளோட மட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் அரைப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பெப்பர் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் திருப்பி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொத்தமல்லி வாசனை ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ரொம்ப நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ரேஷியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அழகாக வந்து சுட சாதத்தோடு நம்ம நெய் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டான காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.